Third question, let W be the vector space of all real polynomials of degree at most 3. Define T from W to W by T of P of x is equal to P dash of x, where P dash is the derivative of P. The matrix of T in the basis 1x x square x cube considered as column vectors is given by option A 4 by 4 matrix. First row எல்லாமே 0 entry, அடுத்தது 0 1 0 0, அடுத்தது 0 0 2 3, அடுத்தது 0 0 0 3. Option B ல பாத்தீங்கன்னா first row எல்லாமே நமக்கு 0 entry, அடுத்தது 1 2 3 அந்த மாதிரி காம்பினேஷன்ல இருக்காங்க. அடுத்து option C ல பாத்தீங்கன்னா first 3 entry வந்து 1 2 3 வர மாதிரி மீதி entries எல்லாம் 0 and fourth row பாத்தீங்கன்னா எல்லா entries 0. அதே option D ல 0 1 2 3 first row ல and remaining entries எல்லாமே நமக்கு 0. இந்த 4 by 4 matrix எது வரும்னு தான் கேக்குறாங்க. W ன்றது நமக்கு வெக்டர் ஸ்பேஸா இருந்து W வெக்டர் ஸ்பேஸா இருந்து and T ன்றது transformation from W to W ன்றது எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படினா T of P of x is equal to P dash of x ன்னு சொல்லிருக்காங்க. P dash of x இதோட டிகிரி at most 3 ன்றதால நமக்கு maximum 3. அப்ப அதுல அந்த polynomial values என்ன கொடுத்தாங்க அப்படினா P of x ல 1 x x square x cube இது வந்து காலம் வெக்டர் யூஸ் பண்ணீங்க அப்படினா matrix of T ன்றது என்ன வரும் அப்படிங்கறது அந்த क्वेश्चन. இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா ஜூன் 2011 ல கேட்டாங்க. இந்த क्वेश्चन ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் C 010000200003 0 எல்லாமே 0 வர என்ட்ரி. இந்த क्वेश्चन ஆன்சர் எப்படி வந்தது டிஸ்கஸ் பண்ணலாம். தேர்ட் क्वेश्चनல நம்ம ஏற்கனவே அந்த ஐடியா சொன்னல என்ன ஐடியா சொல்லிருக்கோம் P of x எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க P dash of x ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப P dash of x ன்றது தான் நமக்கு P of x நமக்கு இங்க polynomial என்ன கொடுத்தாங்க polynomials of degree at most 3 கொடுத்தாங்க. அதுலயும் பர்టిక్యులரா 1 x x square x cube. அப்ப T of first polynomial value 1 அந்த கான்ஸ்டன்ட் polynomial 1 கொடுத்தோம் அப்படினா நமக்கு இதோட ஆன்சர் என்ன வரும் P dash of 1. P of 1 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு P dash of 1. அப்ப P dash of 1 அப்படினா என்ன அர்த்தம் d by dx of P dash of x க்கு என்ன ஆன்சர் வரும் P of x க்கு 1 னாக்க P dash of x க்கு 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்குது 0. இது என்ன மாதிரி polynomial எழுதிப்போம் அப்படினா இந்த காம்பினேஷன்ல எழுதணும் 1 x x square x cube. அதே மாதிரி தான் T of x அடுத்து ஃபில் பண்ணும்போது 1 x x square x cube அடுத்து நமக்கு 1 x x square x cube ல நம்ம நாளைக்கு நம்ம எழுதிக்கணும் இந்த காம்பினேஷன்ல. சோ ஃபர்ஸ்ட் அடுத்து x க்கு பாக்கும்போது என்ன வரும் நமக்கு P dash of x ன்னு வரும். அப்ப இதெல்லாம் d by dx of இந்த P of x க்கு பதிலா என்ன இருக்கு x இருக்கு. அப்ப x னாக்க d by dx of x ன்றது நமக்கு ஆன்சர் என்ன வரும் 1 ன்னு கிடைக்கும். சோ அடுத்த என்ட்ரில P of x square ல இதுல எப்படி வரும்னா d by dx of டிஃபரன்ஷியேட் பண்ணனும் டெரிவேட்டிவ் சொல்றதால. சோ d by dx of இங்க எதை டிஃபரன்ஷியேட் பண்ணும் x square டிஃபரன்ஷியேட் பண்ணும். x square டிஃபரன்ஷியேட் பண்ணினா என்ன ஆன்சர் கிடைக்கும் 2x. அடுத்து லாஸ்ட் d by dx of இங்க polynomial என்ன கொடுத்தாங்க x cube டிஃபரன்ஷியேட் பண்ணினா என்ன ஆன்சர் கிடைக்கும் 3x square கிடைக்கும். சோ இப்போ வந்து ஆன்சர் நம்ம வந்து கொடுத்த 1x x square x cube காம்பினேஷன்ல எழுதலாம். அப்ப எனக்கு எந்த இடத்துல 1 வரும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 னாக்க 0 க்கு 1 1x x square x cube எல்லா என்ட்ரிஸ் நமக்கு என்ன போட்டாலும் 0 ன்னு போட்டாதான் அந்த ஆன்சர் 0 ன்றது நமக்கு கிடைக்கும். லெஃப்ட் சைடுல இருக்க அந்த ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி 1 ன்னு கொடுத்தாங்க செகண்ட் ஈக்குவேஷன் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் and செகண்ட் ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா 1 அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ 1 மட்டும் தான் வரும். ஃபர்ஸ்ட் மட்டும் இந்த இடத்துல 1 வரும். மீதி எல்லாமே நமக்கு என்ன போடலாம் 0 போடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஃபரன்ஷியேஷன் ஆன்சர் வந்து 2x வருது. அப்ப எந்த காம்பினேஷன் கோஎஃபிஷியன்ட் மட்டும் வரும் அப்படினா இந்த x கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் x மட்டும் இந்த 2x போட்டு மீதி எல்லா என்ட்ரிஸும் என்ன போடலாம் 0 போடலாம். அடுத்து x cube 3x square சொல்லிருக்கோமா அப்பனாக்க x square ஓட காம்பினேஷன்ல இருக்க அந்த 3 மட்டும் போட்டு மீதி என்ட்ரிஸ் எல்லாமே என்ன போடலாம் 0 போடலாம். இப்போ நான் ரெட்ல மார்க் பண்ணிட்டேன் அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் 1x x square x cube 1x x square x cube இந்த என்ட்ரிஸ் நம்ம ஃபில் பண்ணலாம். அப்ப எப்படி வரும் நமக்கு 0 1 0 0 0 0 2 0 0 0 0 3 0 0 0 0 இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சோ இது பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர்ல நமக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்ன ஐடியா பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரிஸ் அப்படியே நம்ம ஃபில் பண்ணாம காலம் என்ட்ரியா ஃபில் பண்ணணும். எனக்கு கொடுத்ததுல பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்தாங்க காலம் வெக்டர்ஸ் கொடுத்தாங்க. காலம் வெக்டர்ஸ்னா ஒன்னு நேரா தான் அந்த என்ட்ரிஸ் நம்ம ஃபில் பண்ணிப்போம் 0 0 அந்த என்ட்ரிஸ் அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் and x ஓட லைன்ல இருக்க அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 0 0 இங்க ஃபில் பண்ணிப்போம். தேர்ட் பாத்தீங்கன்னா காலம் வெக்டர் ஃபார் x ஸ்கொயர் ஃபில் பண்ணிப்போம் 0 2 0 0. அடுத்து ஃபோர்த் காலம் பாத்தீங்கன்னா 0 0 3 0 இந்த ரெண்டுல நான் ரவுண்ட் பண்ணி நம்ம காலம் வெக்டர் நம்ம கொடுத்ததனால காலம் வெக்டர்ல நம்ம ஃபில் பண்ணோம்னா we get ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் C இதுதான் கரெக்டான ஆன்சர்.